வணக்கம் மீன்பிரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, WBLோட 5வது மேட்ச்சு குஜராத் உமனுக்கும் மும்பை உமனுக்கு இடையில் நடக்குது. அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச் நம்ம மேட்ச் எப்படி மூவ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சுச்சுவேஷன் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த சுச்சுவேஷன் படி, அதாவது மேட்ச் வந்து ஒரு இன்னிங்ஸ் பேட்டிங் பேஸில் ஈஸியாகவும் ஒரு இன்னிங்ஸ் பவுலிங் பேஸில் ஈஸியாகவும் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். ஸோ அது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் எந்த இன்னிங்ஸ் அப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு கேள்வி அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். மேட்ச் அதே ப்ராக்ரஸில் மூவ் ஆயிருந்தது. ஸோ இந்த டைப் ஆஃப் வந்து ஒரு சில மேட்சஸுக்கு கிடைக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷன் கிடைக்கிது அப்படின்னா அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டீம் மேக் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்டாக எடுக்க முடியும். அதே போல் ஆல்ரவுண்டரில் நீங்கள் ஹை பிக்கை மிஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இந்த மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதுவும் நடந்திருந்தது. ஸோ ஆல்ரவுண்டரில் பெருசாக வேல்யூவே இல்லை, ஒரே ஒரு பிளேயர் தான் வந்திருந்தாங்க. முக்கியமாக அங்கே இருந்த 3 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகலை. ஸோ அந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அது போன மேட்சோட இதிலிருந்தே உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஒரு இது மாதிரி இருக்கலாம் மேட்ச் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான டீமை எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சில ரொட்டேஷன்ஸ் அப்படின்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக ஒரு சில விஷயங்கள் அதில் நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் ஜெனசன் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணலை. உங்களுக்கு மரீனா கேப் வர்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருந்தோம். பட் ஜெனசனும் சேர்ந்து உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ அது நடந்திருந்தது. ஓகே, ஸோ இந்த விஷயத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மேட்சும் அதே போல் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸோ இந்த 5வது மேட்ச்சில் குஜராத் உமன் மும்பை உமன், ஸோ லெவல்ஸில் ஏதாவது மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா பேசிக்காக பார்த்தா சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது குஜராத் உமனில். பட் ஆன் டைம் தான் செக் பண்ணோம். இட்ஸ்பீல்டு மேபி உள்ளே வரலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் பிளேயர்ஸ் ஃபாரின் பிளேயர்ஸ் பேஸில் யோசித்தோம் அப்படின்னா ஸோ வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் தெரியுது. முக்கியமான பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. வால்வரட், பேத்மோனி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபாரின் பிளேயர்ஸ் வால்வரட், பேத்மோனி, கார்ட்னர், டாட்டின். ஸோ இவங்கள ட்ராப் பண்ணி இட்ஸ்பீல்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஸோ அதனால் சேஞ்ச் இருக்காது அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். அதே போல் மும்பை உமனில் ஸோ அப்படி குஜராத் உமனில் சேஞ்சஸ் இருந்தால் இந்தியன் பிளேயர்ஸில் யாராச்சும் சேஞ்ச் ஆகலாம். ஸோ அது பெருசாக பாதிக்காது நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை. ஓகே, அதே போல் மும்பை உமனை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா மேத்யூஸ், என்சீவர், அமிலா கேர், இஸ்மாயில். ஸோ இங்கே பெருசாக மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சேம் இதே லெவல் தொடரலாம். ட்ரையான், என்டி கிளார்க் இருக்காங்க. பட் எப்படி சேஞ்ச் கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இப்படியே இருக்க தான் வாய்ப்பு அதிகம். அப்படியே சேஞ்ச் இருந்தாலும் இந்தியன் பிளேயர்ஸில் சேஞ்ச் இருக்கும், அது பெருசாக பாதிக்காது. ஓகே, இப்போது சேம் 11 வச்சு தான் நம்ம இந்த மேட்ச்சுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். எந்த சேஞ்சஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு மேட்ச் ப்ரோக்ரஷனே பார்த்துக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை டேபிள் வைஸ்லேயோ அல்லது நீங்கள் கிரெடிட் யூஸ் பண்ணக்கூடிய விதத்துலேயோ டீமை மேக் பண்ண பார்க்கலாம். இந்த கிரெடிட்டில் ஒரு சில சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இது ஓவராலாக சின்ன புரிதலுக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரைட், இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் ப்ரோக்ரஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி அதுக்கு முன்னாடி இந்த ட்ராக் இன்றைக்கி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஸோ அதே ஸ்டேடியம் தான், ஸ்டேடியத்தை சேஞ்ச் பண்ணல, அங்கே தான் நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட இது 5வது மேட்ச்சு. நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சு ஒரு ட்ராக்கில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ராக்கில் நல்லா ரன் வந்துச்சு. ஸோ அடுத்து 3rd மேட்சும் 4th மேட்சையும் இன்னொரு ட்ராக் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ராக்கோட மேட்ச் ப்ராக்ரஸ்ன்னு லோ ஸ்கோர் மேட்சாக இருந்துச்சு. ஸோ இது ரெண்டையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ட்ராக் மாற்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் பேட்டிங் ட்ராக்குக்கு மூவ் ஆக ஒரு சான்ஸ் இருக்கும். ட்ராக் ஸோ கிரவுண்டை ஒன்று தான் அப்படின்னா கூட ட்ராக்கில் வேரியேஷன் இருக்குது. ட்ராக்கை சேஞ்ச் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆவரேஜ் ஸ்கோர் மற்ற இந்த இதில் போய் பார்த்தாலும் இதே ரேஞ்சில் இருக்கும். ஏன்னா ஒரு ஹை ஸ்கோர் ட்ராக், ஒரு லோ ஸ்கோர் ட்ராக் ரெண்டுமே இருக்குது. லோ ஸ்கோர் மீன்ஸ் 140 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கடந்த 2 மேட்ச் நடந்த பிச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ட்ராக்கை கண்டிப்பாக மாற்றுவாங்க. கொஞ்சம் ரன்ஸ் பேஸ் இருக்க ஒரு சான்ஸ் இருக்குது. ரன் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகே, இது ஒரு கணக்கு. இது கிரவுண்டு.
ஓகே, இப்போது மேட்ச் ப்ரோக்ரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் ரன் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச் இருக்கும். ட்ராக்கை கண்டிப்பாக மாற்றுவாங்க. ஸோ அந்த லாஜிக்கும் இருக்குது. ப்ளஸ் டாப் 4 பிக் பார்த்துருப்பீங்க. 4மே ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மேட்சோட ப்ரோக்ரஷன் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, மேட்சோட இனிஷியல் ரன்ஸ், அதுக்கப்புறம் விக்கெட்ஸ், இந்த ஒரு அமைப்போ அல்லது மேட்சோட மிடில் நல்லா ரன்ஸ், மிடில்லேருந்து எண்டு வரைக்கும் ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்கோர் பேஸில் மேட்ச் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும். ஓகே, இது ரெண்டாவது. மேட்ச் ப்ரோக்ரஷன் கொஞ்சம் ஸ்கோர் அதிகமாக வரக்கூடிய அமைப்பில் இந்த மேட்ச் மூவ் ஆகும். ரைட். அதுலேயே இன்னொரு விஷயம் நோட் பண்ணோம். லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம சொல்லியிருந்தோம், ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் மிஸ் பண்ணி போகலாம் அப்படிங்கிற விஷயம். ஸோ வேல்யூ அங்கே தான் கட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபீல் கொடுத்துருந்தோம். இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி போகலாம் அப்படிங்கிறது. இந்த மேட்ச் அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. ஸோ ஆல்ரவுண்டரை மோஸ்ட்லி கவர் பண்ண பாருங்கள் இந்த மேட்ச். ஓகேங்களா? ஓகே, ரைட். ஸோ இது ப்ரோக்ரஸ் சொல்லியாச்சு. இப்போ அடுத்து டீமை எப்படி நம்ம பிக் பண்ணலாம். இப்போ லாஸ்ட் மேட்ச்சுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த டைப்பில் டீமை எப்படி பிக் பண்ணலாம், கேப்டன் விசி யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பிங் கேட்டகரியிலேயே பார்த்துக்கலாம் ஒவ்வொரு கேட்டகரியாக. ஸோ இப்போ பேத்மோனி, ஆஸ்டிகா பாட்டியா, பேட்டர்ன் பேஸ் யோசிச்சிங்கனாலும் ஒரு விக்கெட் கீப்பருக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்சு உண்டு. ஸோ 2 பேர்த்துக்கும் ஈக்குவல் சாய்ஸு தான். 2 பேர்த்தில் ஒரு பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எனி டீம் ரன்ஸ் ஆன் தி மேட்ச் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். 2 பேரும் ஓப்பனர் பிளேயர். ஸோ ஒரு பிளேயர் கம்பல்சரி ட்ரீம் டீம் என்ட்ராகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். நீங்கள் பாட்டியாவையும் சில டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். மோனியை ட்ராப் பண்ணி கூட ஒரு சில டீமில். ஸோ ஒரு டீமில் அப்படி ஆப்போசிட்டில் பாட்டியாவை மிஸ் பண்ணி மோனியை பிக் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த அமைப்பில் பார்த்துக்குங்க. ஸோ எங்கே ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பிக் பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். பட் ஒரு சின்ன விஷயம், இந்த 5 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் ட்ராப் ஆகலாம். இதே மினி ஜிஎல் இந்த மாதிரி நீங்கள் எஸ்எல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் பிக் பண்ணுறது பெட்டர் சாய்ஸ். ஸோ யார் ஃப்ளாப் ஆவா அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஒரு பிளேயர் ட்ராப்புக்கான வாய்ப்பு மட்டுமே இருக்குது. ஸோ டோட்டலாக ஸோ இதில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போகலாம். ஸோ அப்படி சில நேரங்கள் நடந்தாலும் நடக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ அப்படியே எடுக்கிறதும் ஓகே. லாஸ்ட் மேட்ச்சே பார்த்திங்கன்னா லோ பிக் பிளேயர்ஸ் அதிகமாக இன்வால்வ் ஆகிருப்பாங்க ட்ரீம் டீமில். ஸோ இந்த மேட்ச் ஹை பிக் பிளேயர்ஸ் அதிகமாக வரவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இம்பார்ட்டண்ட் இந்த மேட்ச். ஓகேங்களா? இந்த மேட்ச்சில் லாஸ்ட் மேட்ச் ஆல்ரவுண்டரில் குறைவாக வந்திருக்காங்க அப்படின்னு கம்மி பண்ணிட வேண்டாம். ஓகே, இப்போ பேட்டிங் கேட்டகரி. ஸோ இங்கே சொல்ல போகணும் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு லோ பிக் பிளேயர்ஸ் இன்வால்வ் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ கபூர், சைக். ஸோ இதில் மினிமம் ஒரு பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். கம்பல்சரி பிக் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜிஜி ஃபேவராக நீங்கள் எடுக்கிறீங்க, அதை சிஜே குஜராத்துக்கு ஃபேவராக நீங்கள் டீம் எடுக்கிறீங்கன்னா ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரை பிக் பண்ணுறது பெட்டர் சாய்ஸ். ஸோ நம்ம ட்ரேடிங் குரூப்பில் கொடுத்துக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆன் டைமில் ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ சில பிளேயர்ஸ் அவுட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் விளையாண்டுருக்கக்கூடிய பிளேயர்ஸை வச்சு ஸோ இவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அது போல் தான். ஸோ நீங்கள் குஜராத் சைடு ஒரு டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் மஸ்ட்டாக ட்ரீம் டீம் என்ட்ராகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். பிக் பண்ணிக்கங்க. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ குஜராத் வின் பண்ணுது அப்படின்னா அந்த டீமோட டாப்பர் பிளேயர் எல்லாத்தையும் பிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லோ பிக் பிளேயர்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. குஜராத்துக்கு ஃபேவராக டீம் போடுறீங்க, பட் அங்கே இந்த மாதிரியான ஒரு பிளேயர் பர்ஃபார்மன்ஸோட குஜராத் வின் பண்ணும். ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பெய்ட் குரூப்பில் நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் தான் இதுவே மும்பை சைடு ஒரு டீமை பிக் பண்ணுறீங்கன்னா அவங்களோட ஹை பிக் பிளேயர்ஸோடு சேர்ந்து இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது கொஞ்சம் பிக் பண்ணிக்கலாம். ஒருவேளை மேட்ச் க்ளோஸாக போகுது குஜராத் சைடு அப்படின்னா அந்த இடத்துல சைக் ட்ரம்ப் கார்டு பிக்காக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எனி ஒன் மஸ்ட் பிளேயர் இங்கே ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். அது மேட்ச் ப்ரோக்ரஸ் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. மேட்ச் ஈக்குவலாக போகிற மாதிரியான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இந்த மேட்ச்சுக்கு 2 பக்கம் ஸ்கோர் வரலாம், ஒரு சான்ஸ் இருக்குது.
இது கொஞ்சம் இந்த இடத்துல யூஸ் பண்ணிங்க. ஸோ ஒரு பிளேயர் உங்களுக்கு லோ பிக்கில் இந்த 5 பிளேயர்ஸில் தான் ஒரு பிளேயர் சாய்ஸு. ஸோ இங்கே அப்போ இந்த மோஸ்ட்டாக இந்த பிளேயர்ஸில் ஏதாவது ஒரு பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இங்கே ஒரு பிளேயர் கட்டாக இருக்க ஒரு கிட்டத்தட்ட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் மிஸ் ஆகலாம். ரொம்ப ரேராக ஆல்ரவுண்டரில் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் அப்போ இந்த 2 பிளேயரும் சேர்த்து கூட பிக் பண்ணிக்கங்க. 3 பேட்டர்ஸ் அப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கபூர், வால்வரட், எனி ஒன் லோ பிக் அப்படிங்கிற மாதிரியும் 2 பேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேட்டர்ன் எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ அது போல் இந்த மேட்ச் மூவ் ஆக பிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஓகே, ஆல்ரவுண்டர் கேட்டகரி பற்றி சொல்லியாச்சு. ஒரு பிளேயர் மிஸ் பண்ணலாம். மினி ஜிஎல் மாதிரி கொண்டு போகிறீங்க அப்படின்னா 5 பேருமே முக்கியமான ஒரு பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஓகே, அடுத்தது பவுலிங் கேட்டகரி. பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இந்த 2 பிளேயர் இருக்காங்க. 2 பேருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மிஸ்ராவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் சிங்கிளாக மேட்சை தனியாக திருப்பிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சு அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு தான். பட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்க ஒரு வாய்ப்புள்ள இடமா தான் பார்க்குது. இந்த 2 பேருமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். மேபி ஒரு பிளேயர் மிஸ் ஆகலாம். பட் ரொம்ப ரிஸ்கி. இது எனக்கு கெஸ் பண்ணுறதுக்கு கூட இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த இடத்த கொஞ்சம் ரிஸ்கியாகவே எடுத்துக்கங்க. மெயினாக ஒரு பிளேயர் கம்பல்சரி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பி மிஸ்ரா, கே கௌதம். இப்போ ஒரு வேளை இங்கே ஒரு பிளேயரை நீங்கள் மிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான இந்த 2 பிளேயர் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சாய்ஸு பி மிஸ்ரா, கே கௌதம் இவங்க 2 பேர்த்துக்கு இடையில். பட் கே கௌதம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் விக்கெட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். ஒரு வேளை பி மிஸ்ராவை மிஸ் பண்ணுறீங்கன்னா கே கௌதம் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஓகே, 2 பேர்த்தில் ஒரு பேர்த்து மிஸ் பண்ணும்போது இந்த லாஜிக் யூஸ் பண்ணிக்கங்க. அல்லது மிஸ்ராவை பிக் பண்ணுறீங்க அப்படின்னா இஸ்மாயிலை ஒரு இடத்துல மிஸ் பண்ணி கொண்டு போகலாம். அப்படி யோசித்தா இந்த 2 பவுலர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, இந்த 3 பவுலரில் ஒரு பவுலர் மஸ்ட்டாக உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். சைகா இசக்யூ, ஜே கலிடா, குப்தா. பட் இந்த ஜே கலிடா, குப்தா பவுலிங் பேஸில் அதிகமாக கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது ஒரு மைனஸ். ஸோ அப்போ டிஃபால்ட்டாக உங்களுக்கு சைகா இசக்யூ மஸ்ட்டாக வருவாங்க. அதாவது இஸ்மாயிலை மிஸ் பண்ணுற இடத்துல சைகா இசக்யூ ரொம்ப மஸ்ட்டு. இது கொஞ்சம் கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாமே இன்னொன்று கணிப்பில் இல்லாத ஒரு பிளேயர்னால் தனுஜா கன்வர். ரிஸ்கியாக நீங்கள் ஒரு டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். ஓவராலாக எல்லா கேட்டகரியும் சொல்லியிருக்கேன். எப்படி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நான். ஸோ இவங்க எல்லாமே மோஸ்ட்டாக இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியான பிளேயர். ஸோ அவங்கள நம்ம நோட் பண்ணுறோம். இதில் ஏதாவது ஒரு பிளேயர் தப்பி ட்ரீம் டீம் என்டர் ஆகலாம். பட் ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இல்லை, அவங்களுக்கான வாய்ப்புகள் நிறையா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஜஜனாவாகட்டும், அதே மாதிரி கபூர் ஆகட்டும், ஸோ இவங்கெல்லாம் அவ்வளவா இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பிளேயர்ஸ். ஓகே, இப்போ மும்பை வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி டீம் மேக் பண்ணும்போது நம்ம எப்படி குஜராத்துக்கு சைடு ஒரு இதை சொன்னோமோ அந்த மாதிரி இடத்துல தான் இந்த 2 பிளேயர் இருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் மும்பை சைடு மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இங்கே மோஸ்ட்டாக பவுலிங் சாய்ஸே இல்லை அப்படிங்கும்போது இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் ஆக தான் வேணும். ஸோ ஒரு பிளேயர் ட்ரீம் டீம் என்டர் ஆகிற மாதிரி வரும். ஸோ இந்த பிளேயர்ஸோட முழுமையாக நான் ப்ரோக்ரஸே சொல்லிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கவனமாக கேட்டுக்குங்க, புரியலின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஓகே, அப்போ இவங்க இந்த சஜனா, கபூர் இவங்க எல்லாமே எங்கே இருக்காங்க அப்படின்னா பேட்டிங் ஆர்டர் ரொம்ப லோயராக இருக்காங்க. ஒரு வேளை சேஸ் பண்ணியோ அல்லது ரன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வருதோ, மேட்ச் மூவ் ஆகுதோ அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இவங்க வந்து இந்த 11வது டிடி, ஸோ கடைசியாக வந்து மேட்சை முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 20 ரன்ஸ் அந்த மாதிரி இடத்துல ட்ரீம் டீம் மட்டும் என்டர் ஆகிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் கரெக்டாக பிக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சூழலில்
அந்த ஜிஎலுக்கான அந்த ரேங்க் ரொம்ப டாப்புக்கு கொண்டு போகிறது, கடைசியில் அந்த ஃபஸ்ட்டாக என்ன ரேங்க் இருக்க போகிறோங்கிறத கடைசி அந்த ஒரு 3 ஹவர்ஸில் டிசைட் பண்ணும். அந்த மாதிரி இடத்துக்கு யோசித்து பார்த்துக்குங்க. மும்பை வின் பண்ணுதுன்னா கபூர் ஜஜனா இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. அதே போல் குஜராத் உமன் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல ஹேமலதா, ஹர்லின் டியோல், ஸோ இந்த 2 பிளேயர், சைக், ஸோ இந்த 3 பிளேயர் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. இதில் வேல்யூபுளாக நீங்கள் யோசிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே கொடுத்துருக்கோம். இப்போ கேப்டன் சாய்ஸ் பிளேயர்ஸ் பார்ப்போம். கேப்டன் சாய்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். அது மோஸ்ட்டாக நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சிம்பிளாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். என்னுடைய கான்செப்டில் இந்த மேட்ச் ஆல்ரவுண்டர் பவுலர் அப்படிங்கிறதான் சாய்ஸ் வரும் நம்ம யூஸ் பண்ணுற லாஜிக்கில். ஸோ அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே கேப்டன் சாய்ஸ். ஸோ அமிலா கேர், இந்த 5 பிளேயர் கேப்டன் சாய்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நீங்கள் வேறு பக்கம் போக வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபீலிங். ஸோ இவங்களுக்குள்ளே கேப்டன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இவங்களுக்குள்ளே விசியும் இவங்களுக்குள்ளேயே கொடுக்கணுமானா மேட்ச் 2 சைடும் ரன்ஸ் ஆன் தி போர்டு அப்படின்னு யோசித்தா கண்டிப்பாக இந்த 5 பிளேயருக்குள்ளேயே கேப்டன் விசி அப்படிங்கிறதும் நடக்க வாய்ப்பு இருக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுலர்ஸை விசி அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்ஸ் யார் அப்படின்னா, ஸோ இந்த 2 பிளேயர் தான் மோஸ்ட் வேல்யூபிள். இதை தாண்டி தனுஜா கன்வர், ஸோ இவங்கெல்லாம் விசி பிளேயர்ஸ், ஒன்லி விசி சாய்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா? சைக்கா இசக்யூ. ஓகே, ஸோ இந்த பிளேயர்ஸ் விசி பிளேயர்ஸ். ஸோ கௌதமும் இந்த இடத்துல சேர்த்திக்கலாம். ஸோ இந்த பிளேயர் எல்லாமே விசி ஆப்ஷன்ஸ் மட்டும். ஸோ மேலே இருக்கிற 5 பிளேயர் கேப்டன் விசி ரெண்டுக்குமே ஆல்ரவுண்டரில் பொருத்தமான பிளேயர்ஸ். இந்த 5 பிளேயர்ஸ் விசிக்கு மட்டும் எலிஜிபிளாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேப்டன் விசி எப்படி வரலாம் அப்படின்னா, ஆல்ரவுண்டர்லே கேப்டன் விசி அல்லது ஆல்ரவுண்டரில் கேப்டன், பவுலிங்கில் விசி. ஸோ இந்த மாதிரி அமைப்பு இந்த மேட்ச் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சொன்ன விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கோர்வையாக இன்னொரு முறை கூட பார்த்து கேப்சர் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மேட்ச் எல்லோரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அங்கே மேட்ச் ட்ரேடிங் ப்ரெடிக்ஷனும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது தேவைப்படுறவங்க, இன்றைக்கி தான் கடைசி நாள், தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே ஃபேன்சி பிக் அதெல்லாமே அதோட தகவல் எல்லாமே இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. மற்ற நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ அடுத்து வரக்கூடிய டோர்னமெண்ட், ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதுக்கு வீடியோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட்டு கொஞ்சம் அதுக்கான ஒர்க் பண்ணலை. ஸோ அதை கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு எல்லா டீமும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் லெவல்ஸ் கன்ஃபார்ம் ஆனோடனே சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான வீடியோவும் வரும். அதுக்கும் ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.